Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்று நாம வீட்டிலேயே ரொம்ப சாஃப்டா சூப்பர் டேஸ்டியா இருக்கும் பாரம்பரியமான கோகனட் பூரன் போலி செய்ய போறோம். முதல்ல டோ தயார் பண்ணலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 2 கப் மைதா சேர்க்கவும். அத்துடன் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணவும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சாஃப்டா மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க கூடாது, சாஃப்டா இருக்கணும். மேல சிறிது ஆயில் தடவி மூடி வைத்து குறைந்தது 2 மணி நேரம் ஓய்வெடுக்க விடுங்கள். இந்த ரெஸ்ட் தான் சாஃப்ட் போலிக்கு சீக்ரெட். இப்ப ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம். ஒரு பாத்திரத்துல 250 கிராம் வெல்லம், அரை கப் தண்ணீர் ஊற்றவும். வெல்லம் முழுக்க கரையும் வரை மீடியம் ஃப்ளேம்ல கலக்கவும். அது கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. மற்றொரு கடாயில் 2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கவும். அத்துடன் இந்த வெல்ல கரைசலை சேர்த்து கூடவே பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் போது அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கவும். கடைசியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலக்கவும். இப்போ மிக்ஸ்சர் திக்கா நான் ஸ்டிக்கியா வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி குளிர விடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு வாழை இலையிலயோ இல்ல பிளாஸ்டிக் கவர்லயோ கொஞ்சமா எண்ணெய் தடவி இப்போ ரெஸ்ட் எடுத்த மாவிலிருந்து சிறிய உருண்டைகளை எடுத்து சிறிது பிளாட்டன் பண்ணி நடுவில் ஸ்டஃபிங் வைத்து மெதுவாக மூடி சீல் பண்ணவும்.
இதை மெதுவாக ஃபிளாட்டன் செய்து போலி போல வளர்க்கவும். டூ மச் பிரஷர் கொடுக்காதீங்க, கிழிந்து விடும். அப்புறம் என்ன, சூடான தோசைக்கல்ல போட்டு இரு பக்கமும் நெய் தடவி கோல்டன் ஸ்பாட்ஸ் வரும் வரை சுட்டுக்கொள்ளவும். போலியை சுடும்போது தாராளமாக நெய் சேர்த்தால் சுவை இன்னும் அபாரமாக இருக்கும். அவ்வளவுதான், சாஃப்டா ஜூசியா இருக்கும் கோகனட் பூரன் போலி ரெடி. ஹாட்டா சர்வ் பண்ணுங்க. ஒரு பைட் எடுத்தவுடன் மெல்ட் ஆகும். இந்த ரெசிபி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஈஸி ட்ரெடிஷனல் ரெசிபிஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.